38 டிகிரி வெயில், அட்டகாசான நம்மளோட பெஸ்ட் ஹாஸ்டல். அப்புறம் எதிர்பாராத நம்ம இந்திய நண்பர். ஹலோ பிரதர். 2வது நாடான கிர்கிஸ்தானில் இருக்கோம். கிர்கிஸ்தானோட தலைநகரம் பிஷ்கெக்கில் இருக்கோம். போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லோக்கல் கிர்கிஸ் அவரோட பேச்சு கொடுத்தேன், ஜாலியாக பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். Working. She is working. Okay. Outside. Okay. My wife working on mountain. Come on, let's Yes. go. Sitting. Yeah. Here, please. எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சு பார்க்கலாம். This is alcohol or no alcohol? No, not alcohol. Alcohol இல்லை. அப்படியே போக வேண்டியதான். சூப்பராக இருந்தது நான் ட்ரிங்க்கு. சத்தியமாக இந்த ஒரு ஓப்பனிங் எதிர்பார்க்கவே இல்லை இருக்காங்க. ஸோ நிறைய வயசானவங்களை பார்க்க முடியுது, ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த நகாசமான இந்த பிஷ்கெக் ஸ்கொயருக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பிரமாதமான இந்த கிர்கிஸ் ரிப்பப்ளிக் நாட்டோட கொடி. கம்யூனிசம்னாலே பப்ளிக் கேதரிங்ஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி, நேஷ்னல் டே, ரிப்பப்ளிக் டே, அதாவது இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே பிரமாதமாக இருக்குது. லெனின் அவர்கள், விளாடிமிர் லெனின் முக்கியமாக சோவியத் யூனியனுக்கே இருந்தது. இவர் வந்து மிகப்பெரிய லெவலில் SSR கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள், 1930களிலிருந்து 1991 வரைக்கும் 15 நாடுகள் எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்டாச்சு. இப்பயும் தண்ணி காட்டிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா. பட் அந்த டைமில் பயங்கர. Hello. What's your name? இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் சவுத் அமெரிக்காவில் நிறைய பார்த்துருப்போம், முரல்ஸ். சோவியத்துலேயும் இந்த பழக்கம். அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே வந்துருங்க. ஹலோ. மெடிக்கல் ஷாப்புக்குள்ளேயே இங்கே வந்து இந்த சோவியத் சினிமா தியேட்டர்ஸே வித்தியாசமான ஒரு கட்டட அமைப்பில் இருக்கும். இது 3D தியேட்டராக இருக்க. சில பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன தெரியுமா அது எதை குறிக்குதுன்னா, இந்த சோவியத் யூனியன் சேர்ந்த படைவீரர்கள் எல்லாம் போருக்கு போனாங்க ஜெர்மனி. ஏதோ இந்த பார்பிக்யூ ட்ரம் மாதிரி ஒன்று வச்சு விற்றுட்டு இருக்காங்க. என்னென்னு ஒன் ஸ்மால், என்னன்னு தெரியல. என்னவாக இருந்தாலும் சரி வாங்கி குடிக்கிறோம். ரெண்டு தான் போகணும், அவ்வளோதான். வந்தாச்சு ஓஸ் மார்க்கெட் ஏரியா. ஸோ நடந்து வந்துருப்போமே, முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் தான் மினிமம் இந்த மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க. அங்கே இருக்குது என்ட்ரி. துணிமணி, காய்கறி, பழம், கறி, இதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் வழக்கமான கேக்கு, பன்னு, விதவிதமான சைஸில் இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் எசன்ஸ் போட்டு தான் விற்கிறாங்க. பழங்கள், செர்ரிஸு, இதெல்லாம் உங்களுக்கே தூக்கல் எல்லாமே. ஸோ அதனால தான் எல்லாமே ட்ரைடு இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை விட ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க.